இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரிவாகவும் விரைவாகவும் தற்பொழுது பார்க்கலாம். பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வந்த பாகிஸ்தானுக்கு இந்திய முப்படை வீரர்கள் தக்க பாடத்தை புகட்டியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் மாதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடி ராணுவ வீரர்கள் முன்பு உரையாற்றினார். அப்போது இந்திய எல்லையை தொட நினைப்பவர்களுக்கு ஒரே முடிவு அழிவு மட்டும்தான் என ஆவேசம் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கடுமையானதாக இருக்கும் என்றும் அணு ஆயுத அச்சுறுத்தலை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது எனவும் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தினரால் செயல்படுத்தப்பட்ட சிந்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிப்பிடும் விதமாக சிந்தூர் என்ற பெயரில் ஆபரேஷனை இந்திய ராணுவம் செயல்படுத்தியது. இதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டனர். இந்நிலையில் இதன் வெற்றியை கொண்டாடும் விதமாக உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகர் உட்பட பல இடங்களில் புதிதாக பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சோபியான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குறிப்பிட்ட இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட முயற்சித்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து மே 19ஆம் தேதி நாடாளுமன்ற குழுவிடம் வெளியுறவு அமைச்சக செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளிக்க உள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 10ஆம் தேதி போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. வெளியுறவு அமைச்சகம் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டது ஏன், போர் நிறுத்தம் எப்படி ஏற்பட்டது என்பவை குறித்து வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற குழுவிடம் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளிக்க உள்ளார். இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதியின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட புகைப்படம் வைரலான நிலையில் அவர் பயங்கரவாதி அல்ல என பாகிஸ்தான் விளக்கம் அளித்துள்ளது. உயிரிழந்த ஹபீஸ் அப்துல் ரவுஃப் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் எனவும் பாகிஸ்தான் மர்காசி முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினர் எனவும் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவின் பயங்கரவாதிகளின் பட்டியலில் ஹபீஸ் அப்துல் ரவுஃப் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மானை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். 4 நாள் பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ள ட்ரம்ப் முதல் நாடாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார். அங்கு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், இருநாட்டு உறவு, இஸ்ரேல் அமாஸ் போர், ஈரான் விவகாரம், கச்சா எண்ணெய் உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற பின் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்கு பயணம் இதுவாகும். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் 10 முதல் 15 லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும் எனவும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் மேல்முறையீடு சென்றாலும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படும் என்றும் வலுவான சாட்சியம் இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் தண்டனை உறுதி செய்யப்படும் என திட்டவட்டமாக கூறினார். கோவை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை காக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை வரவேற்று முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசு எனவும் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பில் அதிமுகவை சாடி முதலமைச்சர் பதவியிட்டிருந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை என்றும் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது என இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கிக் கொண்டு வராதீர்கள் என மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார்.
பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என குறிப்பிட்டுள்ள விஜய், பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீடிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்ய அரசு போராடும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பேட்டியளித்த அவர், பெண்களுக்கு நடக்கும் அநீதிகளை வெளியே சொன்னால் நிச்சயம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அளிக்கும் வகையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பே முதலமைச்சர் உரிய நீதியை பெற்றுத் தருவோம் என கூறியபடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நியாயம் பெற்றுத் தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய பின்னரே அதிமுக ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டதாகவும் கனிமொழி குறிப்பிட்டார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது எனவும் காலதாமதமாக வந்துள்ளது வருத்தம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்க வந்த வேன் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சீர்காழி இளைஞரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அன்புமணி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்புக்கு 6 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டி இருந்ததாகவும் இது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கூறிய அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொண்டு வர வேண்டும் என்றார். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அடக்குமுறை ஏவப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டாத திமுக அரசுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது என்றார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சட்டம் தன் கடமையை ஆற்றியிருப்பதாகவும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் போராட்டத்திற்கு நியாயமான தீர்ப்பு கிடைத்துள்ளது என்று சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் உவாசுகி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார். பெண்கள், குழந்தைகள் மீதான வன்கொடுமையை கட்டுப்படுத்த தமிழக அரசு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கிடைத்துள்ள தீர்ப்பு பெண்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்தார். மேலும் பெண்கள் மத்தியில் தைரியத்தை நிலைநாட்டியிருக்கிறோம் எனவும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போட்டோகளும் சாட்சிகளும் வெளிவராமல் பாதுகாக்கப்பட்டது எனவும் கூறியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை புழலை அடுத்த புத்தகரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்ற தனியார் வங்கி ஊழியர் ஆன்லைன் சூதாட்டத்தில் 6 லட்சத்திற்கு கூடுதலாக பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியவர், சூதாட்டங்களை தடை செய்வதற்காக புதிய சட்டத்தை சட்டப்பேரவையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த கார் மர்மமான முறையில் எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த கார் நள்ளிரவில் திடீரென மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை தண்ணீரில் பீச்சடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அண்ணா சாலையை சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான கார் இங்கே எப்படி வந்தது என்பது குறித்து தீ விபத்து குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திருப்பூர், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வனத்துறையினருக்கு 2,65,00,000 மதிப்பிலான 32 வாகனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து யானை வாகனங்கள் மற்றும் காவடிகள் என மொத்தம் 44 பேருக்கு 5.06 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்க்கப்பட்டு வரும் 27 யானைகளுக்கு உணவு அளித்து முகாமினை பார்வையிட்டார். முதலமைச்சர் வருகையொட்டி தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கவில்லை.
தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை நேரில் சந்தித்து பேசினார். தான் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மதயானை புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக கமலஹாசனை சந்தித்து அமைச்சர் அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பின் போது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலமுடன் இருந்தார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று 1600 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனல் மின் நிலையத்திற்கு இடம் வழங்கிய குடும்பங்களுக்கு பட்டா வழங்கியதாகவும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக மேலும் 1400 பேருக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்வதை செய்வோம் என்று கூறுவார். ஆனால் தற்போதைய முதலமைச்சர் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கோத்தகிரி, கட்டபெட்டு, கோடநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்து கனமழையால் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதில் இதமான காலநிலை நிலவி வருகிறது. மேலும் தேயிலை மகசூலுக்கு ஏற்ற மழை என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது 9 வயது மகளுடன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்தார். ஜோலார்பேட்டை அருகே வந்தபோது அந்த சிறுமியிடம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். மருத்துவத்தையும் கல்வியையும் 2 கண்களாக பார்ப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடு பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் மூலம் சுமார் 43 லட்சம் பேருக்கு சிறப்பான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கணேசன் கூறினார். திருநெல்வேலி இருட்டுக்கடை தொடர்பாக மீண்டும் வெளியாகியுள்ள பொது அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையை சொந்தம் கொண்டாடி கடந்த சில நாட்களாகவே அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகி வந்த வண்ணம் உள்ளன. அதில் ஆண் வாரிசாக இருக்கக்கூடிய பிரேமானந்த் சிங் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிராக தற்போது கடை நடத்தி வரும் கவிதா மறுப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சொத்துக்களையும் இருட்டுக்கடை ஸ்தாபனத்தையும் அபகரிக்கும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான அறிவிப்புகளை பிரேமானந்த் சிங் வெளியிட்டிருப்பதாகவும் இருட்டுக்கடை தனக்கே சொந்தமானது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே அதிநவீன கருவிகள் தமிழகத்தில்தான் உள்ளன என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 19 கோடி 23 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 23 மருத்துவ கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவிலேயே அதிநவீன கருவிகள் தமிழகத்தில்தான் உள்ளன எனவும் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக 34 கோடி மதிப்பில் ரோபோட்டிக் ஸ்கேன் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புற்றுநோய் பாதிப்பை துல்லியமாக கண்டறியும் பெட்ஷீட் ஸ்கேன் சென்டர் மேலும் 9 இடங்களில் அமைக்கப்படும் என தெரிவித்த அவர் கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் தமிழகம் சாதனை படைத்துள்ளதாக கூறினார். உதகையில் தொடங்கிய படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கோடை விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக சுற்றுலாத்துறை சார்பில் உதகை படகு இல்லத்தில் படகு போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யாதா நேரு கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார். தனித்தனி பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் பாண்டிச்சேரியை சேர்ந்த சதீஷ்குமார், மஞ்சமாதா தம்பதியினர் முதலிடத்தை பிடித்தனர். ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் கேரளாவை சேர்ந்த சேண்டி ஜான், கேரளாவை சேர்ந்த சாஜி முதலிடத்தை பிடித்தனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யாதா நேரு வெற்றி கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். நாகர்கோவில் அருகே நண்பரை குத்திக் கொன்றுவிட்டு பிணத்தின் மீது நிதானமின்றி கிடந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அங்குள்ள ராஜகமங்கலம் வடலிவளை பகுதியைச் சேர்ந்த பரத் தனது நண்பர்கள் அனீஸ் உட்பட 6 பேருடன் வெள்ளிச்சந்தை அருகே தென்னந்தோப்பத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மது விருந்தில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் அனீஷ் கோழி வெட்ட பயன்படுத்திய கத்தியால் பரத்தை குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலே பரத் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் பிணத்தின் மீது நிதானமின்றி கிடந்த அனீஷை கைது செய்தனர்.
ஏற்காட்டில் 48வது மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி தொடங்குவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் 1.5 லட்சம் வண்ண மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி அமைக்கப்படுவதாகவும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நாள்தோறும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் பலா மரங்களை காட்டு யானைகள் தேடி வருவதால் மலையடிவார பகுதிகளில் பலாப்பழங்களை விற்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். பலாப்பழ சீசன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலையோரம் உள்ள பலா மரங்களை தேடி காட்டு யானைகள் அதிக அளவு வருகின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் பயணிப்போருக்கு பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்பட்டு வருவதால் சாலையோர பலா மரங்களில் உள்ள பழங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்த வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் சாலையோரம் வியாபாரிகள் பலாப்பழங்களை விற்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். உதகை ரோஜா கண்காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை எதிரொலியால் மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோடை சீசனின் 3வது நிகழ்ச்சியாக உதகை அரசு ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. இந்த விழாவின் இறுதி நாளான நேற்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் அரங்குகளில் சிறப்பாக ரோஜா மலர்களை காட்சிப்படுத்திய போட்டியாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. ரோஜா கண்காட்சி நிறைவு பெற்றிருந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை எதிரொலியாக மேலும் 2 நாட்களுக்கு ரோஜா கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை புழல் சிறை வளாகத்துக்குள் வெளியிலிருந்து வீசப்பட்ட கஞ்சா, சிகரெட், போதை மாத்திரைகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புழல் விசாரணை சிறையில் 3500க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ள நிலையில் அவர்களிடமிருந்து அடிக்கடி சிறை போலீசார் போதைப் பொருள் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பந்து வடிவிலான 2 பொருட்கள் சிறை காம்பவுண்டுக்குள் கிடந்தது. அதனை போலீசார் எடுத்து பிரித்து பார்த்தபோது போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவை ஒட்டி மண்டகப்படிகளில் எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாளை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். கடந்த 8ஆம் தேதி மதுரை கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் தீர்த்தவாரி, தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வது உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. இதனையடுத்து திருவிழாவின் சிகர நிகழ்வான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்விற்காக கள்ளழகர் வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபம் நோக்கி புறப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வழிநெடுகிலும் நின்ற பக்தர்கள் சுவாமியை மனமுருக வழிபட்டனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பொழிச்சலூர் பிரேம் நகரை சேர்ந்த கிருபாகரன் என்பவர் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் இலங்கை செல்ல நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்தபோது சோதனையில் ஈடுபட்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் கிருபாகரனை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் கிரிவல பாதை மற்றும் மாநகராட்சி முழுவதும் தூய்மை பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்ததை அடுத்து கிரிவல பாதையில் கொட்டப்பட்ட குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் மாநகராட்சியின் நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக 1200 தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது வரை 260 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. சொத்து பிரச்சினையில் தாய் மற்றும் மனைவியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரத்தை சேர்ந்த ராணுவ வீரர் கண்ணீர் மல்க வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதுகுளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ஏனாதி கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரர் முரளிஜெகன் வெளியிட்டுள்ள வீடியோவில் நிலப்பிரச்சினையில் பெரியப்பா ராமச்சந்திரன் அவரது மகன்களுடன் சேர்ந்து தனது தாய் மற்றும் மனைவியை தாக்கியதாகவும் அவர்களது மகன் காவல்துறையில் பணியாற்றுவதால் இந்த புகாருக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் கடையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் காவெட்டிப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் போதுப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் சிக்கன் ரைஸ் கடைக்கு மதுபோதையில் உணவருந்து சென்றுள்ளார். அப்போது தண்ணீர் அருந்தும் டம்ளரில் மது கலந்து குடித்ததை தட்டி கேட்டதால் கடை உரிமையாளர் ஜோதி மலரிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஜோதி மலரின் மருமகன் மௌலீஸ்வரன் பீர் பாட்டில் மற்றும் ரைஸ் கிண்டும் கரண்டியை கொண்டு தாக்கியதில் ஸ்ரீதர் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஓட்டேரியில் அதிமுக பெண் பிரமுகர் உட்பட 4 பேர் கந்துவட்டி புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கடந்த 2019ஆம் ஆண்டு தனது கணவரின் மருத்துவ செலவிற்காக 2,50,000 ரூபாய் பணத்தை கடனாக பெற்ற நிலையில் அதற்காக இதுவரை 12,40,950 ரூபாய் வரை செலுத்தியுள்ளதாகவும் மேலும் கூடுதலாக பணம் கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக அதிமுக மகளிர் அணி வடசென்னை மாவட்ட இணை செயலாளர் சரளா, மீனாட்சி, சசிகலா மற்றும் மோகன் உள்ளிட்ட 4 பேர் மீது பாதிக்கப்பட்ட விஜயா என்ற பெண் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் 4 பேரையும் ஓட்டேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிக்காக தூர்வாரும் போது பழமை வாய்ந்த சித்தர் கல் சிலை கண்டெடுக்கப்பட்டது. புவனேஸ்வரிப்பேட்டை பாலவிநாயகர் கோவில் தெருவில் கடந்த சில நாட்களாக கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தோண்டப்பட்ட பள்ளத்தில் கல்லால் ஆன பழமை வாய்ந்த 2 அடி உயர கற்சிலை இருப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் கற்பூரமேற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் அச்சிலையை மீட்டு குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து வட மாவட்டங்களுக்கு பண்டிகை காலத்தில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் அவதியடைந்த பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டிற்காக 1000க்கும் மேற்பட்டோர் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஊர் திரும்புவதற்காக புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்றபோது சிறப்பு பேருந்துகள் ஏதும் இயக்கப்படாததால் அவதிக்குள்ளாகினர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்த அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்தை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தனியார் பேருந்துகளை வரவழைத்து பயணிகளை அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி அருகே இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதிய விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அமாண்டிவிளை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் தனது தங்கையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கல்குறிச்சி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அண்ணன் தங்கை இருவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வட மாநிலத்தவர்களை வெளியேற்ற கோரி சேலம் அருகே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் சூரமங்கலம் அருகே ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் நகைக்காக இரட்டை கொலை செய்ததாக வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள வடமாநிலத்தவர்களை வெளியேற்ற கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மாரியம்மன் கோவில் திடலில் திரண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள் அனைவரையும் விரட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ராஜபாளையம் அருகே ஊதிய உயர்வு வழங்க கோரி சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் தொழில் கடும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி, ஐனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் கடந்த முறை போடப்பட்ட ஒப்பந்தத்தின் போது அறிவிக்கப்பட்ட கூலியை விட இந்த ஆண்டு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு குறைவாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கூலி உயர்வு குறித்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 60 லட்சம் வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் 4.5 ஏக்கரில் பிரம்மாண்ட ஏரி பூங்காவிற்கு மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அடிக்கல் நாட்டினார். சென்னை வளசரவாக்கம் 151வது வார்டு SVS நகர் பகுதியில் உள்ள ஏரியை சுற்றி ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு 4-5 ஏக்கர் அளவு கொண்ட ஏரியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மேலும் பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட உள்ள நிலையில் ஏரியை தூர்வாரி தண்ணீரை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை பெரும்பாக்கம் பேருந்து பணிமனையில் தயார் நிலையில் உள்ள மின்சார பேருந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள மக்கள் தொகை அதிகம் உள்ள நிலையில் அரசு பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவு செல்வதால் இளைஞர்கள் பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான நிலையில் பயணம் மேற்கொள்கின்றனர். இதனை தவிர்க்கும் விதமாக 136 மின்சார பேருந்துகள் பெரும்பாக்கம் பேருந்து மணிமனையில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சார்ஜ் போடும் இடம் அமைக்கும் பணி முடிவுற்றால் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாதவரம் ரவுண்டானாவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடன் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டனர். மாதவரம் சின்ன ரவுண்டானா முதல் ரவுண்டானா வரை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சாலையில் இரும்பு தடுப்புகளை அமைத்து தூண்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அதனை குறைக்க மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடன் போக்குவரத்து காவல் இணை ஆணையாளர் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஆலோசனை மேற்கொண்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 14 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமிர்தசரஸ் மாவட்டம் மஜிதா பகுதியில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கள்ளச்சாராயம் குடித்த மேலும் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிவுறுத்தலின்படி திருப்பதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசுலு தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்தியா பாகிஸ்தான் போரில் வென்றவதற்கு ஆதரவு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் சிறப்பு பூஜைகள் செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் குழுவை ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசுலு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஜனசேனா கட்சியை சார்ந்தவர்கள் திருத்தணி முருகப்பெருமானை வழிபட்டு இந்திய ராணுவத்தினர் உடல்நலத்துடன் இருக்க வேண்டும் என்று பூஜைகள் செய்தனர். இலங்கையில் வெசாக் பண்டிகை முன்னிட்டு வெசாக் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் எனும் தொன்பொருளில் இந்த ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையில் பௌத்த வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு வெசாக் பண்டிகை நடத்தப்படுகிறது. மேலும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை ஒரு வார காலம் வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட செனூரன் முத்துசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இந்த போட்டி அடுத்த மாதம் 11 முதல் 15ஆம் தேதி வரை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது.